என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இது லெந்து காலத்தின் 28வது நாள் தியானம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். இந்த செய்தியை நீங்களும் பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள். உங்களுக்கு நான் மனதார நன்றியை செலுத்துகிறேன். நீங்கள் ஒரு ஊழியத்தை செய்கிறீர்கள். பிறருக்கு இப்படி பகிர்ந்து கொள்வது ஒரு ஊழியத்திற்கு சமம். அந்த ஊழியத்தை நீங்கள் செய்கிறபடினால் உங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். சரி, ஆண்டவர் இயேசு பட்ட பாடுகளினால் உண்டான பலன் என்ன? அவருக்கு என்ன பலன்? நமக்கு பலன். கிறிஸ்துவுக்கு என்ன பலன்? கிறிஸ்துவுக்கு உண்டான 3 பலன்களை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா 53:11 வசனம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! கிறிஸ்து பாடுகளை எல்லாம் பட்டுவிட்டு அந்த பாடுகள் விருதாக போயிருந்தால் கிறிஸ்து திருப்தியாக மாட்டார். ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். கிறிஸ்துவின் பாடுகள் கிறிஸ்துவுக்கு திருப்தியை கொடுத்தது. கிறிஸ்துவின் பாடுகள் உங்களுக்கும் திருப்தியை கொடுக்கும். என்ன திருப்தி? கிறிஸ்து பட்ட பாடுகளினால், வேதனைகளினால் அவருக்கு என்ன திருப்தி? முதலாவது, அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். ஆகவேதான் எல்லாம் முடிந்தது என்று சிலுவையிலே சொன்னார். எல்லாம் முடிந்தது என்று சொன்னாரே, அதில் என்ன ஆசீர்வாதம் அடங்கியிருக்கிறது? என் பிதாவின் சித்தம் முழுவதையும் நான் இந்த பூமியிலே நிறைவேற்றி முடித்து விட்டேன், எனக்கு அது திருப்தி. ஆண்டவர் இயேசுவின் ஆத்தும வருத்தத்தின் பலன் பிதாவின் சித்தம் நிறைவேறியது. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அது பாடுகள் வழியாய் கடந்து போகிற பாதையாக இருக்கலாம், அது துன்பமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், வருத்தமாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும், கிறிஸ்துவை போல. அதுதான் தேவனுக்கு திருப்தி, கிறிஸ்துவுக்கும் திருப்தி. 2வதாக, அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலன் என்ன என்று அந்த வசனம் பின்னாக சொல்லுகிறது. வாசிக்க விரும்புகிறேன். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். வசனம் சொல்லுகிறது, தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவாராம். கிறிஸ்து இயேசுடைய பாடு மரணம் பிரசங்கிக்கப்படும் பொழுது அநேகர் ஆண்டவரை அறிகிறார்கள். எத்தனை செய்திகளை கொடுத்தாலும் கிறிஸ்து இயேசுவின் சிலுவை மரணத்தை குறித்த செய்தி தான் வல்லமையுடையதாக இருக்கிறது. மக்கள் அதை கேட்கிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரனே, நீங்கள் கூட இந்த ஆண்டவர் இயேசு உங்களுக்காய் ரத்தம் சிந்தினார், பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கும் பாவ மன்னிப்பு உண்டு. இந்த பூமியில் உள்ள இந்த சாபம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை உண்டு, சுகம் உண்டு, சந்தோஷம் உண்டு. புவி வாழ்வில் இயேசு மகிழ்ச்சியை தருகிறார், பரலோகத்தில் பிதாவோடு வாழுகிற பாக்கியத்தையும் கொடுக்கிறார். ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாகிற கிறிஸ்து அநேகரை நீதிமான்களாக்குகிறார். நீங்கள் நீதிமானா? இன்றைக்கு உங்களிடத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இப்படி ஒரு கேள்வியை கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள்? தெரியவில்லை என்ற பதில் வரும் என்றால் இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்கள். ஆண்டவரே இயேசுவே, என் பாவத்தை மன்னித்து என்னையும் உடைய பிள்ளையாய் மாற்றும் என்று கேட்கும் பொழுது உங்களையும் நீதிமான்களாய் மாற்றுகிறார். 3வதாக, பிதா அவருக்கு கொடுக்கிற பரிசை 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். 3வதாக, பிதாவே அநேகரை அவருக்கு பங்காக கொடுக்கிறாராம், பலவான்களை கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வாராம். எல்லாரும் சொல்லுகிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள்லாம் தரித்திரர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், அவர்கள் பிச்சைக்காரர்கள் என்று. இல்லை, உலகத்தில் எவ்வளவோ படித்தவர்கள், ஜாம்பவான்கள், தீவிரவாதிகள், எவ்வளோ நக்சலைட் தலைவர்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றிருக்கிறார்கள். அரபு நாடுகளிலே அநேக ஸ்திரீகள் ஆண்டவரை ஏற்றிருக்கிறார்கள், அநேக ஜாம்பவான்கள் ஆண்டவரை ஏற்றிருக்கிறார்கள். பலவான்களை கொள்ளையாக பிதா கிறிஸ்துவுக்கு தருகிறாராம். பிரியமானவர்களே, கிறிஸ்து தன்னுடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாகும்படி இந்த சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தியை உலகமெல்லாம் நீங்களும் சொல்ல வேண்டும். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. அப்பொழுதுதான் கிறிஸ்து திருப்தியாவார், பிதாவும் திருப்தியாவார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். இயேசுவே, உம்முடைய அன்பை நான் உலகத்துக்கு சொல்லுவேன், உமக்கு ஊழியம் செய்வேன், உமக்காய் வாழுவேன், ஒரு சிலரையாவது உம்மண்டை நடத்துவேன் என்று தீர்மானியுங்கள். உங்கள் வாழ்க்கையும் அர்த்தம் நிறைந்த வாழ்க்கையாயிருக்கும். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்று நாங்கள் வாசித்தோமே, இந்த ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம்.
கிறிஸ்து தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்கட்டும். எங்களை மாற்றினீரே அப்பா, அதே போல இன்னும் அநேகரை மாற்றுங்க. அநேகரை பங்காய் கொள்ளை பொருளாய் பிதா கொடுப்பார் என்று வாசிக்கிறோமே. மந்திரிமார்கள், அமைச்சர்கள், பெரிய பெரிய மக்கள் எல்லாரையும் இந்த நாட்களில் ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் பிதாவின் சித்தம் செய்தபடினால் திருப்தியானது போல உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில் இந்த கிறிஸ்துவின் அன்பை எல்லாருக்கும் எடுத்து சொல்லி பிதாவின் சித்தத்தை செய்ய உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியானது போல அவரை திருப்திப்படுத்துவதற்காக அவருடைய அன்பை அவரை அறியாத மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அதுவே கிறிஸ்துவுக்கு திருப்தியை தரும். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.